நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டிஓ வந்தா வரட்டும் சார், அதுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும்? யோ இப்ப நான் தாயா இன்சார்ஜ். ஏதாவது பஞ்சாயத்துனா மேனேஜ்மெண்ட் என்னதாயா ஆப்படிக்கும். அவனுங்க பெரிய எம்டனுங்க ஐயா. ஒவ்வொருத்தனும் குட்டி பின்லடனுங்க. உலக அளவுல ஏதாவது பெரிய பிளான் பண்ணி பண்ணுவாங்க ஐயா. சலாம் போடுற குரங்கு மாதிரி அவங்கள நான் ரெடி பண்றேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க. ஆமையா, அவனுக்கு ஓரளவுக்கு உனக்கு தான் பயப்படுவாங்க. இப்ப ஸ்டாலின் தான் ஸ்கூல்ல இல்லையே, அவனுக்கு பயந்து நீ ஒளிச்சு வச்சிருக்கிய உன் பெரம்பு, அதை எடுத்து வெளியே வையா. சொன்னது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? சொன்ன மாதிரியே எல்லாம் கரெக்டா பண்ணணும். என்னதான் தமிழை ஊட்டினாலும் மிரட்டினாலும் யாரும் ஜெகம் கூடாது, சரியா? சரி. ஒரு போய் யாரை கூட்டினு வந்தாலும் யாருமே அசைவே கூடாது. நம்ம போடல அவங்க நாளைக்கே நம்ம ஸ்டாலின் சார் வர வைக்கணும். ஸ்டாலின் சாருக்காக நாங்க எது வேணாலும் செய்வோம். ஆமா ஆமா, மத்தவங்க எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே. என்ன வணக்கம்னு சொல்ல கூட வாய் வரலையா? அவன் இருக்கிற தைரியத்துல இப்படி ஆடினீங்க. இப்ப அவனை தூக்கி வெளியே போட்டாச்சு. என்ன பண்ணுவீங்க? என்னங்கடா பண்ணுவீங்க? டேய் என்னடா இதெல்லாம்? நான் உங்களை உட்காருன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே உட்காந்துட்டீங்க. எந்திரிங்கடா, எந்திரிங்கடா. உங்களுக்கெல்லாம் காது கேக்குதா இல்லையா? எல்லாரும் தமிழ் புக் எடுங்க. புக் எடுங்கடா. டேய் புக் எடுங்கடான்னு சொல்றேன். சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறீங்க ராஸ்கல். எந்திர. போடா. முறைக்கிற போடா. நீ புக்கடே எடு. எந்திரு. எடுக்க மாட்டியா? உட்கார். என்னடா இதெல்லாம்? என்னன்னு சொல்லுங்கடா. டேய் நீ எந்திரு. உடைத்து என முடியும் குரல் சொல்லு. சொல்லு சொல்றாங்கல்ல. சொல்லு. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பண்ணா ஸ்டாலின் திரும்ப கொண்டு வந்துருவாங்களா? இப்படி எல்லாம் அவன் தான் சொல்லி கொடுக்கறானா? டேய் குண்டா எந்திரி. வாயை திறந்து பேசுறா. என்னடா சிரிக்கிற? என்ன சிரிப்பு? என்ன சிரிப்பு? சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறீங்க ராஸ்கல். அவனுக்கு ஏதாவது நீங்க பண்ண நினைச்சீங்க, உங்களுக்கு நரகம்னா என்னன்னு காட்டிடுவேன். எப்பேற்பட்ட கொம்பம் வந்தாலும் மொத்த கிளாஸ் தலையிலனாலும் அவன் அந்த ஒரு வாரத்துக்கு உள்ள கொண்டு வர முடியாது. பாப்போமா? லூஸ்தனமா அவனுக்காக ஏதாவது செய்யறதை விட்டுட்டு ஒழுங்கா அவன் பொழப்ப பாருங்க. இல்ல எல்லாரும் அடிபட்டு சாவீங்க. ஏய் புக்கடே எடே. எந்திரி. அன்பிலார்னு ஆரம்பிக்கிற குரல் சொல்லு. சொல்லு. நீட்டுகைய நீட்டு. சொல்ற பேச்ச கேட்கலன்னா இப்படிதான் அடிப்பேன். சொல்ற பேச்ச கேட்கிற வரைக்கும் அடிப்பேன். வலிக்குது இல்ல? கையை நீட்ட பயமா இருக்குல்ல? ஏய் என்ன பயம் போச்சா? தெரியுமில்ல என்ன பத்தி? டேய் வித்தியாசமா இத பண்றீங்க. ஓஹோ எல்லாம் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. வச்சுக்கிறேன்டா உங்களை. ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறானுங்க சார். ஒரு மாதிரி ஏதோ புதுசா பண்றானுங்க சார். யோ குழப்பாதையா. எதுவும் பண்ண மாட்டானுங்கன்ற, ஆனா புதுசா எதுவோ பண்றானுங்கன்ற. யோ பண்றானுங்களா பண்ண மாட்டேன்றானுங்களா? ஓவரா பண்றானுங்க சார்.
எது சொன்னாலும் பண்ண மாட்டாங்க சார். என்னய்யா மறுபடியும் குழப்பற? எப்படி சொல்றதுன்னே தெரியல சார். புக் எடுங்கன்னா எடுக்க மாட்டேங்கிறானுங்க, வாசிங்கடானா வாசிக்க மாட்டேங்கிறானுங்க, எந்திரிங்கன்னா எந்திரிக்க மாட்டேங்கிறானுங்க, வெளியே போன்னு சொன்னா போக மாட்டேங்கிறானுங்க. அப்படியே காது கேட்காத மாதிரியே இருக்கிறானுங்க சார். 2 போட வேண்டியதானயா? போட்டேன்னு சார். கத்தி ஊரை கூட்டிருப்பானுங்களே. இல்ல சார், கத்த மாட்டேங்கிறானுங்க, அட மாட்டேங்கிறானுங்க. இது என்னையா புது கதையா இருக்கு? எப்படி சொல்றதுன்னே தெரியல சார். ஏட்டிக்கு போட்டியா எதுவும் பண்றது இல்ல, ஆனா எழுத்து பண்ற மாதிரியே இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா அதான் சார் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம். அதான் சார். அதான். என்ன பண்ணாலும் பொம்மை மாதிரியே உட்காந்துருக்கானுங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. எவ்வளவு நேரம் தான் சார் நான் பொம்மைக்கு பாடம் எடுக்க முடியும்? தெரிஞ்சு போச்சுயா, இது இந்த பயலோட வேலையா தான் இருக்கும். எங்கேயோ இருந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இந்த 7C பயலோட ஆபரேட் பண்றானாக்கும். இருக்கட்டும்யா, வைக்கிறேன்யா அவனுக்கு ஆப்பு. சார் பசங்க போராட்டம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. இந்த அற போராட்டத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க சார்? இந்த அற போராட்டத்தை கால் போராட்டமா மாத்தி அப்புறம் காலரைக்கால் போராட்டமா மாத்தி காட்டுறையா. யோ தமிழ், நீ வேஸ்ட்யா. உன்னை அணுகுண்டு நினைச்சு பத்த வச்சா புஷ்வான மாதிரி புசு புசுன்னு போற சார். யோ ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும். அந்த 7C பயிலோ கண்ல விரல விட்டு ஆட்டுறா இல்லையா பாரியா. சார் நானும் பார்க்கலாமா சார்? கண்டிப்பா. யோ தமிழ், நீ என்னயா how you administrative teacher handles the atrocity ஸ்டூடண்ட்ஸ்ங்கறத டெமோ பண்ணி காட்றயா, கத்துக்குங்க. ஓகே சார். யோ மதியானம் முத கிளாஸுக்கு அழகா வர்றான்னு அந்த 7C பைலட்ட போய் ட்ரெய்லரை ஓட்டி வை. நான் வந்த பிறகு மெயின் பிக்சரை காட்டுறேன்யா. யோ என்னையா பாக்குற? இந்த அழகன் தொடங்க மாட்டான், தொடங்குடா அடங்க மாட்டான்யா. மத்தியானம் பாரு. யாரும் எனக்கு வணக்கம் வைக்க வேணாம். நான் சிட் டவுன் சொல்றதுக்கு முன்னாடி உட்காரலான்னு பாக்குறீங்களா? நோ சிட் டவுன். இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப என்ன பண்ணுவீங்க? ஓஹோ, இப்படித்தான் ஆரம்பிப்பீங்களா? நான் வேற மாதிரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், உங்க பாச்சா எல்லாம் தமிழைய கட்டதன பழிக்கும், என்கிட்ட பழிக்காதடா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏதோ புதுசு புதுசா பண்றீங்களாமே, அப்படியே பொம்மை மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களாமே. டேய் பாப்போமாடா, நீங்க மட்டும் தான் பொம்மை மாதிரி உட்கார்ந்துருப்பீங்களா? நாங்களும் உட்காருவோமாடா, பாப்போமாடா யார் பெரிய பொம்மைன்னு. எழுந்துருடா, எழுந்துருடா. யார் பெரிய பொம்மைன்னு பாப்போமாடா, பாப்போமாடா. பாரு. ஏய் என்னடி கூத்துது இது? அழகனோட காமெடி கூத்து. அவுட்டுடா, அவுட்டு. உட்காருடா போய். எல்லாரும் உங்க ஜிகே நோட் எடுத்து மேல வைங்க. டேய் நோட் எடுத்து மேல வைங்கடா. எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படியே உன்ன பயப்பட மாட்டியா? பயப்படவே மாட்டியா நீ? டேய் என்னடா அடங்க மாட்டேன்றீங்க? உங்க ஜிகே நோட் எடுத்து மேல வைங்க. டேய் மேல வைங்கடா. எடுக்குறீங்க, எடுத்தே தீர்றீங்க. உங்களை எடுக்க வைப்பேன்டா. அழகனா கொக்கா என்கிட்டயா வா. நான் சொல்றத எல்லாரும் பேனாவை எடுத்து எழுதுங்க. அடடா, அதையே நாம தான் எடுத்தரணுமா? திரும்பவும் முதல்ல இருந்தேவா? அழகா பாதி கிணறு தாண்டியாச்சு, இனி பேக் அடிக்க முடியாது. டேய் வாய் திறந்து சரின்னு சொல்லுங்கடா. வாய் திறந்து சரின்னு சொல்லுங்கம்மா. இது வேற மாதிரி டார்ச்சரா இருக்க. வாயை தாண்டா திறக்க மாட்டீங்க, காது திறந்தானே இருக்கு. நான் சொல்றத காது வழியா கேட்டு கையால எழுதுங்க. இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. தமிழகத்தின் தலைநகரம் சென்னை.
இப்படியே இருந்தா விட்டுருவேன் நானு. இந்தியாவின் தலைநகரம் டெல்லி, தமிழகத்தின் தலைநகரம் சென்னை. இந்தியாவின் தலைநகரம் டெல்லி, தமிழகத்தின் தலைநகரம் சென்னை. இந்தியாவின் ஆஹா, இத மட்டும் ஒழுங்கா பண்றானுங்கடா. அழகா முடியலையாடா. ஐயோ, யோ எப்படி? என்னையா நீ அவங்கள மாதிரியே முழிக்கிற? எல்லா அசிங்கத்தையும் ஜன்னல் வழியா நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். பாத்துட்டியா? போலாமா? யோ தமிழ், இந்த டிஓ இன்ஸ்பெக்ஷனை என்னையா பண்ண போறோம்? எனக்கு பயமா இருக்குயா. இந்த நேரம் பார்த்து சுண்ணாம்பு தலைய வேற போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காயா. பிரச்சனை ஆனா ஸ்டாலின் வேலை இல்லையா, என் வேலை இல்ல போயிடும். அப்ப அந்த பிரச்சனையை சமாளிக்க ஒரே வழிதான் இருக்கு. என்னையா? பின்வாங்குதல். பின்வாங்கினா பிரச்சனை சரியாயிடுமா? இங்கிலீஷ் பின்வாங்குறதில்ல, தமிழ் பின்வாங்குதல், அதாவது பதுங்குதல். யோ யோ என்ன பின்ன சரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் லைப்ரரிக்கு போய் இதுக்கான புக்கை தேடி ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் பதில் சொன்னேன். அது வரைக்கும் இந்த பசங்க என்ன விடவே இல்ல. புரியுதுமா? என்ன புரியுறதா? ஸ்டாலின் அந்த டீச்சரோட பேசிட்டு இருக்கார், அதனால கோவமா இருக்க. கரெக்டா? அவர் இந்த பொண்ணோட பேசிட்டு இருந்தா நான் ஏன் கோவப்படணும்? காரணம் இருக்குமா? நீ இந்த ஆத்த கோவில் ஆட்டம் வச்சுட்டு இருக்க, அவ பார்க் மாதிரி பிஹேவ் பண்றா, அதானே உன் கோபம் இல்லையா? ஸ்டாலினை பத்தி தப்பா பேசாதன்னு சொல்ற, அதானே? சரி, ஏதோ ஒண்ணும், நேக்கு எதுக்கு வம்பு, நீயே குழம்பிக்கோ. அப்புறம் எஸ்தர் ஸ்கூல்ல அப்படி போயிட்டு இருக்கு. ஸ்கூலுக்கு என்ன சார் குறைச்சல்? நீங்க வரலங்கிறது தான் குறையே. என்னங்க சிரிக்கிறீங்க? இது ரொம்ப தப்புங்க. இதுல என்ன தப்பு? இவங்களுக்கு எதுக்குங்க அந்த தேவையில்லாத வேலை? ஒழுங்கா படிக்கிறத விட்டுட்டு இப்படியா மரியாதை இல்லாம நடந்துக்கிறது? இதுவும் மகாத்மா காந்தி சொல்லி கொடுத்தது தாங்க. என்னங்க சொல்றீங்க? தனக்கு பிடிக்காத விஷயத்துக்கு ஒத்துழைக்காம இருக்கிறது. இவங்க யாரையும் எதிர்த்து பேசுறது இல்ல, சண்டை போடுறது இல்ல, அமைதியா இருக்காங்க. ஆனா எதிராளி ஏதாவது சொன்னா அத கேக்குறதே இல்ல. கிட்டத்தட்ட ஒத்துழையாம இயக்கம், அமைதி போராட்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அன்னைக்கு தமிழையா முகம் போன போக்க பாக்கணுமே. உங்களுக்கே சிரிப்பு வருது இல்ல, அப்புறம் என்ன? 7ஆம் கிளாஸ் பசங்களுக்கு எப்படிங்க இதெல்லாம் தோணுது? ஒருவேளை பீரோ இந்திய சுதந்திர போராட்டத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலா கிளாஸ் எடுத்திருப்பாரோ? என்னமோங்க, ஸ்கூலே அசந்து போயிருக்கு அப்படியே. ஹெச்எம் என்ன விஷயம்னு தெரியல, அவர் அடுத்த வாரம் தான் வருவாருன்னு பேசிக்கிறாங்க. ஏங்க பசங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போதுங்க? ஏங்க அத இதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணி எதையாவது உடைச்சா பிரச்சனை வரலாம். இவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க, என்னன்னு சொல்லி கோவப்படுவாங்க. எனக்கு என்னமோ ஆச்சரியமா இருக்குங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, மொத்த ஸ்கூலுக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு. அழகன் சாருக்கு டவுட் எல்லாம் உங்க மேலதான். நீங்க சொல்லி கொடுத்துதான் பசங்க இப்படி பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஐயோ, சத்தியமா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. எனக்கு தெரியுது, ஆனா ஸ்கூல்ல யாரும் நம்ப மாட்டாங்க. ஒருவேளை குருவி வேலையா இருக்குமோ? அட போங்க சார், ஒத்துழையாமை இயக்கத்துக்கும் குருவிக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை பசங்க அழகன் சார் மேல கல்லெறிஞ்சாங்கன்னா அப்ப நீங்க குருவிய சந்தேகப்படுறது நியாயம்தான். கரெக்ட் தான். ஆனா வேற யாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க? அத விடுங்க, நம்ம தமிழையா பயங்கரமா நொந்து போயிருக்காரு. சிங்கம் மாதிரி இருந்தவரை நீங்க தான் சாட்சி புட்டீங்கன்னு உங்க மேல செம்ம கடுப்புல இருக்காரு. ஏங்க அதெல்லாம் ஏன் வேலை இல்லைங்க. இந்த பயலுக தான் ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. ஆமா, பசங்களை அவங்க பேரண்ட்ஸை கூட்டு வர சொல்லியா? எப்படி சொல்லுவாங்க? நாளைக்கு ஏன் எதுக்குன்னு கேள்வி வந்தா எல்லா விஷயமும் வெளியே வருமே. ஏங்க நீங்களாவது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம்ல. நாளைக்கு தான் என் கிளாஸ் வருது, என் கிளாஸும் இப்படி பண்ணாங்கன்னா அட்வைஸ் பண்ணுவீங்களா? ஆல் தி பெஸ்ட் சொல்லுவேன். ஆமாமா, அதையும் பண்ணுங்க. சும்மாவே அவங்க 1000 திடீர்னு வேலை பார்ப்பாங்க, தச்சு கொடுத்தா இன்னும் நல்லா பார்ப்பாங்க.
பசங்க மனசுல ஏதோ ஒரு விஷயம் ஆழமா பதிஞ்சிருக்கு. இல்லனா அவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. ஆமா. ஆனா எப்படி யாராலன்னு தான் தெரியல. நிச்சயமா உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறவங்க தான் இப்படி செஞ்சிருப்பாங்க. என்னங்க புதிர் போடுறீங்க? ஒரு நாள் தெரிய வரதானே போகுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் என்னங்கடா சிரிக்கிறீங்க? அழகன் வெண்ணிலா பார்த்து கையை கை வாங்கினாரு. வெண்ணிலா அழுவுன்னு பார்த்தா அசராம இருக்குதே. கடைசியில பெஞ்சில் அடிச்சு அவ கைதான் பஞ்சராச்சு. உங்களுக்கு என்னப்பா ஜாலியா சிரிக்கிறீங்க? ஆனா தமிழையா என்ன தானே ரவுண்டு கட்டுறாரு. அது புறா எப்ப பார்த்தாலும் இவனே மாட்டி நடி வாங்குறான். அதுதான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார கூடாது, முக்கியமா 2 வாரத்துல உட்கார கூடாது. இது நல்ல ஐடியாவா இருக்கே. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப அடுத்தது என்ன? அடுத்தது இதேதான். ஏன்டா இது ஒர்க் அவுட் ஆகுன்ற? இப்படி பண்ணி தான் காந்தி தாத்தா வெள்ளக்காரனையே துரத்துனாரு. அது எப்படி உனக்கு தெரியும்? அக்கா சொன்னாங்க. அக்காவா? அக்கா இல்ல பக்காவா தெரியும் சொன்னா. அதான்டா. அதான் அடிச்சா திரும்பி அடிக்கணும், இல்லைன்னா முறைக்கவாச்சும் செய்யணும். இப்படிலாம் இருந்தா பயப்படுவாங்களாடா? பயப்பட மாட்டாங்கப்பா, ஆனா பயங்கரமா டார்ச்சர் ஆவாங்க. அழுக முஞ்சிய பார்த்தாலே தெரியல. அதாவது பரவாயில்ல, தமிழாயாவுக்கு தான் என்ன பண்ணுறதுனே புரியல. அழுவறதா முறைக்கிறதா மண்டையை போட்டு சமத்தியா பிச்சுட்டாரு. ஏன் சனி, நம்மளை பத்தி ஸ்கூல்ல என்ன பேசிக்கிறாங்க? என்ன பேசுறாங்க தெரியல, ஆனா பேசுறாங்க. எப்படி சொல்ற? மதியானம் லஞ்ச் பீரியட்ல வந்து எங்க அப்பா என்னப்பா பண்றீங்க, எல்லா வாத்தியாரும் உங்களை பத்தி தான் பேசுறாங்கன்னு சொன்னாரு. அப்பா நம்ம பண்ற விஷயத்த வேலை செய்யுது. ஒரு வருஷம் ஃபுல்லா இப்படியே பண்ணா என்னடா ஆகும்? பரிச்சை வைக்கிறப்போ இதே மாதிரி முட்டை வாங்கிட்டுதான். சார் வந்துருவார்ல, அதுக்கு தானே இதெல்லாம் பண்றோம். ஏன் கைபமே சார் வந்ததும் திரும்பி யார் லீடர் ஆவறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவ? ஐயோ ஆளை விடுங்கப்பா. கைபோமே ஏன் மின்னல் அவளை என்கிட்ட பேசணும்னா சொல்றா. இங்க தானே இருக்கா, நீயா சொல்ல வேண்டியது தானே? சாரிடா கைபாமே, சார் கூட உன்னை என் கூட பேச சொல்றேன்னு சொன்னார்டா. அதெல்லாம் பேச முடியாது. சாரிடா மின்னல் இந்த சாரியில செல்லாதுன்னு சொல்றா. சொன்னா சொன்னதுதான், ரிட்டர்ன்லாம் வாங்க மாட்டேன். நல்லா இருக்குது கதை. மண்டை வச்சுட்டு சாரி கேட்டா சரியா போயிடுமா? இப்ப என்னடா சொல்ல வர? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏய் நான் தோண்டு வர உன்ன பாத்தியா பாத்தியா என்ன பண்றான்னு. ஏய் சும்மா விளையாட்டுக்கு தானடா அடிச்சேன். இது பத்ததா? திரும்பி ஜாம்பி வசூல் அடிக்கிற. லேசா தானே அடிச்சேன், மேல படல. பட்டு இருந்தா படக்கூடாதுன்னு தானே தள்ளி எறிஞ்சேன். பட்டு இருந்தா டேய் அது பிளாஸ்டிக் டப்பாடா, பட்டு இருந்தாலும் ஒன்னா இருக்காது. நீ என்ன பண்ணாலும் அவன்கிட்ட பேச மாட்டேன். பேச மாட்டியா? அப்போ இவ்வளவு நேரம் என்ன பண்ணியிருந்த நீ? கிரைண்டர் சொன்னதான் கரெக்ட், நீ அவுட். இனிமேட்டு பேச மாட்டேன்னு சொன்ன என்ன பண்ணுவ? செல்லாது, அதான் பேசிட்டேன்ல. ஏய் கைபாம் ஒழுங்கா பேசுடா, அவதான் சாரி சொல்றால, வேணா விட்டு கொடுப்பா, நீ லீடரா இருந்துக்கோ. அதெல்லாம் முடியாது. பாத்தியா பாத்தியா எப்படி பேசுறா? என்ன செல்லம் லீடர் ஆனுமா? ஒண்ணு வேணா. ஆமா இப்ப யார் கிளாஸ்? எஸ்தர் டீச்சர் கிளாஸ். அவங்க கிளாஸ்லயும் இப்படிதான் இருக்கணுமா? சார் வரருக்கு யாரு கிளாஸ் இருந்தாலும் இப்படிதான் இருக்கணும். ஸ்டாலின் சார் கண்டிப்பா வந்துருவார்ல. அதெல்லாம் கண்டிப்பா வருவாரு, நீ பயப்படாம இரு. ஏண்டா ஒருத்தரை துரத்துறதுக்கு இது நல்ல வழிதான், ஆனா இத பண்ணி ஒருத்தரை வர வைக்க முடியுமா? நல்ல கேள்வியா இருக்கே. குட் மார்னிங். என்னாச்சு? ஓ, ஏன் கிளாஸையும் பாய்காட் பண்ண போறீங்களா?